நேற்று பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பார்த்துட்டு ஈவினிங் திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி பஸ் ஏறணும். ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவலில் கன்னியாகுமரி இருந்தோம். வந்து சாப்பிட்டு ஹோட்டல் எடுத்தோம். ஹோட்டலில் வந்து ஒரு நைட்டுக்கு 1800 கேட்டாங்க 8 பேருக்கு. 17 பேர் வந்தோம் நேற்று. இன்றைக்கி 8 பேராக இருக்கோம். 8 பேர் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. காலைங்காட்டையும் குளிச்சுட்டு சன்ரைஸ் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரியில். சன்ரைஸ் பார்த்துட்டு அப்புறம் திருவள்ளுவர் சிலை 133 அடி திருவள்ளுவர் சிலை பார்க்க போகிறோம். இவர் தான் சிறுத்தை சிவா, நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிறுத்தையிலேருந்து இப்போ பொது இடத்துல நாடகராஃப் கேட்டாங்கன்னா என்னோட படம் பார்த்தீங்கன்னா செம்ம என்டர்டைனிங்காக இருக்கும். சிவா அது செல்ஃபில் கட்டுங்க. சிவன் பேர் வந்ததுன்னா இவரோட ஃபர்ஸ்ட் படம் சிறுத்தை, கார்த்தி வச்சு எடுத்திருப்பாரு. அந்த படத்துல ஹீரோ ரீமேக் சிறுத்தை அவர் படம் இல்ல அது. ரீமேக்கா? அப்போ அந்த படத்தை பார்த்து அந்த படத்தை எடுக்கலையா? அப்போ அவரே எடுக்கலையா அந்த படத்தை? ரீமேக் படமா? ரீமேக்கா இருந்தாலும் படம் நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து கன்னியாகுமரியில வந்து சன்ரைஸ் பார்க்கலாம்னு வந்தோம். இப்போ சன்ரைஸ் பார்க்க போறோம். 6 மணிக்கு வர வேண்டிய சன் 5 நிமிஷம் லேட்டா வருது. இன்னும் வந்து நாங்க 5 நிமிஷம் முன்னாடி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா அப்படி இருக்கும். ஆமா, அவங்கதான் கூட்டம் அடிச்சு நிக்கிறாங்களே, என்னை தாண்டி பாடுறா பார்க்கலான்னு நிக்கிறாங்க பாருங்க. 6 மணிக்கு வரும்னு சொன்னாங்க, 6:30 மணி ஆகுது இன்னும் வராம. இதுல வேற அதை வச்சு ஜாதகம் எல்லாம் பாத்துக்கிறாங்க. ஒரு 1000 பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க சூரியனுக்காக. சூரியன் எல்லாரையும் காக்க வைக்கிறாங்க. எல்லாரும் சூரியனை திட்டிட்டு இருக்காங்க. 1000 பேர் 1000 இருக்கலாம். 1000 பேர் வெயிட் பண்ணல, என்ன வெயிட் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுங்களா? வாங்க இங்க இருந்து அழகா தெரியுதா இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. ஆனா என்ன இன்னும் வந்துதான் தொலைல வரும், கண்டிப்பா வரும். இப்படிதான் வரணும். காந்தி மண்டபம் தெரியாது. அப்படி என்னதான் பாத்தீங்கன்னா வந்து திருவள்ளுவர் சிலை பக்கத்துல எங்கதான் இப்போ அவன் எங்க இருந்து போட்ட விடு. எவ்வளோ சூரியன் வர டைம் நாங்க என்ன பேசலாம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு வந்தோடனே ஒரு கோவத்தை வெளிப்படுத்தி சொல்லலாம். சூரியன் 6 மணிக்கெல்லாம் வருவாருன்னு சொன்னா இன்னமும் வரல. டைம் டிலே தூங்கிட்டு இருக்கிறாரு. அது வராது, அவ்வளவுதான். அது அவ்வளவுதான், கண்டிப்பா வரும். நம்புவோம். வந்து மழை வர மாதிரி மேகம் சூழ்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான், லீவ். நான் வந்து லேட்டா தான் வருவேன். ஆனா அவனை போட்டோ எடுக்கலாம்டா. அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சமா மேல அற்புதமான காட்சி. ஆனா அந்த பையன் கடல்ல இருந்தெல்லாம் வரும்னு சொன்னான், ஒண்ணுத்தையும் காணும். எங்க அடியில இருந்து வரணும்டா, கடல்ல இருந்து வரணும். கடல் அடியில இருந்து. ஆமா. டேய் இங்க என்ன பண்றாங்க? ஆங்கிள் பார்த்துடுறாரு, கூந்தல் பிடிங்கி கீழே இருங்கடா. ஏய் சரவணா, சூப்பர் சரவணா, மோஷன் பிக்சர்ஸ்ல சேர்த்து விட்டாடா உன்ன. இப்படினும் நம்ம சூரியனை தாங்கி பிடிக்கணும்னு தெரியணும் உங்களுக்கு. அப்படி போட்டோ எடுக்கணும். யாராவது கூட கேமராமேனுங்க இருக்காங்க சொல்லி அது மாதிரி பொண்ணு தான் போட்டோ எடுக்கணும். தனியா போயிட்டு அந்த சூரியனை பிடிக்கிற மாதிரி போட்டோ எடுத்தா மேபி டுமாரோ கல்யாணம் பண்ணா வந்து எடுக்கலாம். போட்டோ ஃப்ரேம் போட்டு தருவாங்க. ஃப்ரேம் வேணாம்டா, எனக்கு பையன் பேரே பிடிக்காது. கண்ணு குசுதுரா. சூரியன் அங்க பின்னாடி தான் இருக்குது, தெரியலன்னா பரவாயில்ல விடுங்க. நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ப்ளே.
அது கொஞ்சம் லைட்டாக ஷேக் இது பண்ணு. இது வந்தா அது வர மாட்டேது, அது வந்தா வேற ஆள் கூப்பிடுங்க. மாப்பிள்ள டியூன் பண்ணு மாப்பிள்ள. சூப்பர்பா, ஃபர்ஸ்ட் பிரைஸ். 6 மணிக்கு சன்ரைஸை பார்த்துட்டு 7 மணிக்கு சாமி தரிசனத்தை பார்த்துட்டு 8 மணிக்கு 3 கடலும் ஒன்றா சேர இடத்துல வந்து நின்றுருக்கோம். அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா 3 கடலும் சேர இடத்துல நின்றுருக்கோம். இந்தியாவோட லாஸ்ட்ல கன்னியாகுமரி